பார்வதி இருக்கிற இடத்துல அவர் இருப்பாரு. பார்வதி இந்த பக்கம் எங்கேயும் அவ்விடமே அமித் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல கூடாது அப்படின்னு இவங்க ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நடந்துக்கிறவன் இல்லைன்றது ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கும் நல்லா புரியும். அமித் அது அவங்களோட டோன், ஆக்சுவலி அவங்க பேசுறது அப்படிதான். அதாவது என்னன்னா நடக்குது, நடக்கிறதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையா. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 79ல் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா குக்கிங்கில் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. குக்கிங் டீம் வந்து சாண்ட்ரா, திவ்யா, கனி அண்ட் அமித் 4 பேரும். ஸோ அப்போது கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அமித்தை காணவே இல்லை ரொம்ப நாளா. என்ன அமித் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் பார்த்து? பாரு முருகா, நீயே பாரு. உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பத்தியா? எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா ஆமால நான் மறந்து போயிட்டேன், அவர் ஆளையே பார்க்க முடியல, எங்கே தான் இருக்காரு, எங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி நக்கலா பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்கிறது உண்மை. இது என்னவோ ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, கனியும் திவ்யாவும் பண்ணுறதெல்லாம். உடனே இவர் சொன்னார், இல்லை நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இப்போல்லாம் வந்து பார்வதி எவ்விடமோ அவ்விடமே அமித் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி இருக்கிற இடத்துல அவர் இருப்பாரு. பார்வதி இந்த பக்கம் எங்கேயும் எங்க கிட்டே வா, இந்த வர்றடா. இது ரொம்ப அஃபண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கனி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா, அதுவா நான் அப்படி சொல்லலையே, சரி சாரி அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பாரதியா? சரி ஓகே, நான் அப்படி பேச மாட்டேன், சாரி. சி நீ கனியாகிய நீங்க விக்கல்ஸ் விக்ரம் கூடயோ சபரி கூடயோ இல்லை எஃப்ஜே கூடயோ உறவு கொண்டாடி அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணி அதில் சேர் போட்டு உட்காந்துருக்க நீங்க அமித் யாரு பின்னாடி இருக்காங்க, யாரு கூட போறாங்கன்றதெல்லாம் சொல்றதுக்கான எந்த தகுதியுமே கனிக்கு ஆக்சுவலாக கிடையாது. அவங்க பிளே இது வரலும் என்ன இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணாங்க, சாண்ட்ராவை கேள்வி கேட்டதை தவிர அவங்க என்ன பண்ணாங்க, அதுலேயுமே எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா சாண்ட்ரா ஸ்டேபிளாக நிற்கல அவங்க சொன்ன கருத்தில், நின்று இருந்தால் மேபி இதில் ஒரு பல உண்மைகள் வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கும்பொழுது அவங்களுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு பாட்டு பாட வேண்டிய அவசியம் என்ன, மலையாள சாங்க விக்கல்ஸ் விக்ரம் அவங்களுக்கு மட்டும் பாட வேண்டிய அவசியம் என்ன, எவ்வளோ சாங்ஸ் இருக்கும்பொழுது எவ்வளோ பண்ணலாம், ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்காங்க, குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குன்றதுக்காக இந்த பாட்டை இவங்க பாடின மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கருத்தில் ஸ்டேபிளாக நிற்கல, அதனால மறைஞ்சு போய் சாரி கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கனி அடுக்கடுக்காக வார்த்தைகள்லாம் கொண்டு, என்னென்னா பார்வதி வந்து கம்ருதீன் அப்படின்ற ஒரு ஷேடோவிலே தான் இருக்கணும், அவங்க எழுந்து வந்து ப்ளே எங்கே பண்ணிடுவாங்களோ, இதனால திரும்ப வந்து பழையபடி ப்ரமோலெல்லாம் வந்து பயங்கரமாக ஆயிடுவாங்க, அவங்கள வந்து நம்மளால இதுக்கப்புறம் பீட் பண்ணவே முடியாதுன்ற பயத்தில் கனி இதை வந்து சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டு காணாமல் போயிட்டாரு. இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை அடுக்கடுக்காக இவங்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காஃபி போடுறது மட்டும்தான் வேலை, மெனு என்னன்றது சொல்லிட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அவர் வெளியில் வந்து கொஞ்சம் மார்னிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்ருக்காரு. அப்போ சம்மந்தமே இல்லாமல் திவ்யா என்னது ஆளை காணோம், நம்மளாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம், வந்து காஃபி ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டார். அப்புறம் போயிட்டார் அவர் பாட்டுக்கு அப்படின்னு சொன்னால், மார்னிங் காஃபி போடுறதுக்கு என்னங்க ஹெல்ப்பு, காஃபினா ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுட்டு போய் ஒர்க் அவுட் எல்லாரும் பண்ணுறது தான். அப்போ இவர் வந்து நேற்று நைட்டு எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாராமா. அப்போ அதுக்காக வந்து இவரை திரும்ப வந்து டீஸ் பண்ணுற மாதிரி எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து கேட்கறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தது. எவ்விடமோ அங்கே அவ்விடமே அமித் அப்படின்னு சொல்லுவாங்களா நான் இருந்தது. ஸோ கனிக்கு இண்டிவிஜுவலாக எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. இந்த மாதிரி திரும்ப சுற்றி வந்து பார்வதி கூடயோ இல்லை அவங்கள சார்ந்தவங்கள்ட்டையோ ஏதாவது ஒன்று தூக்கி போடணும் அப்படின்றது தான். அப்புறம் சாரி கனி வந்து சாண்டர்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மனிதர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவர் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, அதை நான் யூஸ் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்கு, நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை கேட்க தான் போகிறேன், இதெல்லாம் மைண்டில் என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது, வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு பிடிக்காது, புரியுது, அட்லீஸ்ட் கேட்டேன்னா கூட நான் மறந்து விட்டுருவேன். அவர் வந்து ஒரு நாள் பார்வதி முன்னாடி வந்து என்னை கலாய்ச்சாரு. ஸோ பார்வதி முன்னாடி எதுவும் கலாய்க்காதீங்க, ஏன்னா தனக்கு சாதகமாக உள்ளவங்க தான் கலாய்ச்சா சிரிப்பாங்களாம், அதில் வன்மம் இருக்காதாமா. பார்வதி இருக்கும்பொழுது அவங்க ஏதாவது அதில் ஒரு வன்மத்தை கக்குவாங்களாம்,
அவங்க முன்னாடி ஏதாவது சொன்னுச்சுன்னா தன்னோட முகத்திரை உடஞ்சிரும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு கனிக்கு வந்து பயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிடிச்சவங்க முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம், கலாய்க்கலாம், பிடிக்காதவங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி சொல்லாதீங்க, சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக கனியோட ஃபேமிலி வந்து என்ட்ராகிறாங்க. அவங்களோட குழந்தைங்க அந்த டாஸ்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்களோட தங்கச்சி உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1 hour ஷோவில் நீ இல்லவே இல்லை, நீ பண்ணுறது எதுவுமே 1 hour ஷோவில் வர மாட்டேது, இங்கே என்ன பண்ணுறேன்னே தெரியல. விக்கல்ஸ் விக்ரம் கூட நீ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் மக்கள் மத்தியில் ஒரு என்டர்டெய்னிங்காக பேசுறதுக்கோ இல்லை காட்டுறதுக்கோ எப்பொழுதும் நல்லவங்களை மட்டுமே எடுத்து வச்சு காட்ட முடியாது. இது ஒரு கேம் ஷோ, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது ப்ளே பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த அன்புன்றதெல்லாம் முதல்ல விட்டுரு, அன்புன்றதே தேவை கிடையாது, அதை விட்டுட்டு நீ வெளில வா அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறத இவங்க கேட்காம கனி சொல்கிறாங்க, அது உனக்கு சொன்னால் புரியுதா, இங்கே ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி திடீர்னு வெளில வந்துட்டா அது எப்படி தப்பாக போகுமா போகாதா, அதாவது இவங்க முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க, நம்ம இந்த போர்வைக்குள்ளே தான் உள்ளே இருக்கணுன்றதை முடிவு பண்ணி தான் கனி வந்திருக்காங்க. அவங்க தங்கச்சியே வந்து சொல்லும்போது கூட அதை ஆக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்றது தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, உனக்கு இங்கே என்ன பிரச்சனை சொல்லு, இல்லை நீ எப்படி வந்து புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுன்னு விஜய் கேட்குறாங்க. அதுக்கு இல்லை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த பாண்டிங் அதெல்லாம் சொல்கிறியா, அதை விட்டுட்டு வர முடியல விஜய், நான் என்ன பண்ணுறது, ஒரு நல்லவளாக இருக்கா, நல்லவளை காட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கதையான கதை விட்டுட்டு இருந்தாங்க. பயப்படுறவங்க ஆளை பார்த்தா நமக்கு தெரியாதா, அவங்க ப்ளே பண்ணும்போது நமக்கு தெரியாதா, வெளில இருந்து வந்தவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே எனக்கு கடைசி வரலும் புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனி வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் அவங்க சொன்ன திங்ஸ் எல்லாமே விஜய் சொன்னது வந்து நல்லா தான் சொன்னாங்க ஒரு விஷயம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுமே இந்த கேமில் இருந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் இன்னும் நுணுக்கமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலான்றது தான். நீயும் விக்கல்ஸும் பேசுகிறதோ இல்லை யார் கூடயும் பேசுகிறதோ ஊசி மாதிரி விஜய் சொல்கிறாங்க, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் நீ வந்து இவங்களெல்லாம் சமாளிக்கணும் கனியக்கா, எழுந்து வா, இன்னும் நல்லா ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணுங்க 2 பேரும் நான் வந்து ஒன்றை தான் 24/7 பார்த்துட்ருக்கேன் 2.5 மாதமாக அப்படின்னு ஷேர் பண்ணது. அவங்களோட ஹஸ்பண்ட் வராது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி நல்லா போச்சு. நெக்ஸ்ட் ஃபேமிலி யார் அப்படின்னா இவர் சபரியோட ஃபேமிலி. அவங்க அம்மா வந்தாங்க, அக்கா வந்தாங்க, அக்கா பையன் வந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் என்றைக்குமே ஃபேமிலியோட வேல்யூ, ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட லவ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது இல்லைன்னா யாருமே லைஃப்பை லீட் பண்ண முடியாது. குடும்பம்ன்ற ஒரு விஷயந்தான் ஒரு தனி மனிதனையும் வழிநடத்துது அப்படின்றது. ஸோ அது ரொம்ப சபரியோட அம்மா வந்து ஒரு அன்பின் இருப்பிடம் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க பேசுனதெல்லாம் தான் பிள்ளை தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறத விட இல்லைப்பா நீங்கள் யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். கமருதீன் வந்து நான் ஒரு அம்மாவாக உனக்கு இருக்கேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதில் ஒரு தப்பான கருத்து இருந்துச்சுன்னா இது தப்புன்னு சொல்லு. ஸ்டார்டிங்கில் 3 வீக்ஸில் இருந்து அந்த சபரி வந்து வந்தே ஆகணும். எப்போ என்ன அவங்க உனக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போடு. நீனா மாற்றி மாற்றி செட் பண்ணி போடாத. நீ ஒரு ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோ மெட்டீரியலுக்கு மாதிரி நீ நடந்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த பட்டடிக்கிறது, இந்த லுங்கி மாட்டிக்கிற வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு அலையிறது அதெல்லாம் பண்ணாது, அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் பார்வதி விஷயத்துல தான் அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஓகே அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு நீ சாரி கேட்டுட்ட, நீ அழும்போது நாங்களாம் உடஞ்சி போயிட்டோம், அதுலேருந்து நீ வெளியில் வா, ஹேர் ஸ்டைல் இப்படி வை, இப்படி விளையாடு. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் வின்னரு அதெல்லாம் செகண்டரி. ஸோ இந்த வீட்டில் நீ எப்படி சர்வே பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். நிறைய ஆக்டிவிட்டீஸை மாற்று, கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசு, உன்னோட கருத்தை சொல்லு, இல்லை மற்றவங்கள பேச விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது வந்து ரொம்ப அந்த பாண்டிங், அவங்க அம்மா நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ்லாம் நடத்தின விதமாக இருக்கட்டும். ஸோ பார்வதிகிட்ட வந்து இந்த மாதிரி அந்த இன்டென்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சபரியோட ஃபேமிலி. அப்படின்னா உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீ பேசு. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து வினோத்தோட ஃபேமிலி அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேன்றதுனால பிக் பாஸ் வந்து விஷ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருந்துச்சு, அதையும் வினோத் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்து மீட் பண்ணாங்க.
பட் அந்த எமோஷன்ஸ் கூட இவனுங்கெல்லாம் விளையாட வச்சுக்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை காட்டிடுறது, அதுக்கப்புறம் போய் ப்ளே பண்ணுன்னா அவன் அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டான். அந்த எமோஷன்ஸை பிக் பாஸ் வந்து டேய் நீ இந்த சீசன் ஃபுல்லாக என்ன வச்சு செஞ்சல, வாங்கடா உங்களை வச்சுக்கிறேன், உங்களை வச்சு நான் செய்கிறேன் பாருங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத்தோட ஒய்ஃப் வந்து சூப்பராக அட்வைஸ் பண்ணாங்க. சீரியஸ்லி 2 குழந்தைங்களுக்கு தாய். ஸோ அவங்களுக்கு இருக்காத எக்ஸ்பீரியன்ஸு, தெரியாத விஷயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து மற்றவங்க பேசுனாங்க அப்படின்னா கேளு, மற்றவங்க உன்னை வந்து புகழ்ந்து பேசும்போது மட்டும் தையத்தக்கன்னு அப்படி ஹாப்பியாக இருக்கல்ல, அப்போ உன்னை பற்றி அவங்க சரியோ தப்போ ஒரு விஷயம் சொல்ல வரும்போது பொறுமையாக கேளு, நிதானமாக இரு, படன்னு அவசரப்படாத, கோவப்படாத. அந்த மாதிரி இந்த ஷோவில் ஒரு விஷயம் நீ பண்ணுறன்னா நல்லா யோசிச்சு பண்ணு. நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நீ ஒன்று தப்பு பண்ணுற, நீ ஒரு விஷயம் பண்ணுறன்னா நீ அந்த இன்டென்ஷனில் பண்ணலன்றது உனக்கு தெரியும், நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்றது எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி தவறாக நடந்துக்கிறவன் இல்லைன்றது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லா புரியும். நீ தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை பற்றின ஒரு சில விஷயங்களை எடுத்து 30 செகண்ட்ஸில் ஒரு சாங்ஸ், ஒரு பிஜிஎம்மை போட்டு உன் டோட்டல் லைஃபையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்பா காமிச்சு ஒரு டேகை குத்தி ஓரமாக நிற்க வச்சுருவாங்க, நடந்துக்குவாங்க. அதுக்கு நீ ஸ்பேஸ் கொடுக்காத, அதுக்கு இடம் கொடுக்காத. இங்கே எதுக்கு வந்தையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதில் மட்டும் ப்ளே பண்ணு. மற்றபடி எவ்ரிதிங் ஓகே தான். பட் உனக்கும் கமருதனுக்கும் உள்ள பாண்டிங் நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து அவர் ஒரு இடத்துல தப்பு பண்ணார்னா அதை நீ வந்து கேட்கணும். அதை வந்து அவருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி லைவில் கமருதனையும் கூப்பிட்டு, இவன் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் கேளுங்க 4 பேர் முன்னாடியே, நீங்கள் ஏன் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. கமருதீன் அண்ணா நல்லா இருக்கு அந்த பாண்டிங். அப்போ அவர் ஒரு தப்பு பண்ணார்னா கேளுங்க, ஃபேமிலி இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு, அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக இவ்வளோ ஒரு கருத்து தெளிவோடு ஒரு பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு, நான் உன்னை நம்புகிறேன், நான் உனக்கு பின்னாடி இருக்கேன், இவ்வளோ பேர் உன்னை கேட்டதாக சொன்னாங்க, நீ வேறு எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்பொழுது, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பொண்டாட்டின்னு வரும்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டு தான் ஆகணும், பணிஞ்சு தான் போகணும் அப்படின்றதுக்கு வந்து வினோத் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு புரியுதா? புரியுது. கூனி குறுகி உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்குற விதங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் அவரோட கமெண்ட்ஸ், என்ன சிமெண்ட் மூட்டையெல்லாம் அள்ளி பூசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நீ அழகாக தான் இருப்ப, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மேக்கப்லாம் அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் தயிர் சாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு, வேணாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு, என்ன சாப்பிட்டு வந்துட்டேயா அப்படின்னு, இல்லை நான் சாப்பிட்டேன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் போயிடும்டா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எதுக்கு இப்படி பண்ணுற, சாப்பிட்டா மேக்கப் அழிஞ்சிரண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சூப்பராக செம்மையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க மேக்கப் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரி மிரரையே பார்த்துட்டு நின்னது, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து விஷ் பண்ணது, அந்த குழந்தை வந்து ரைம்ஸ் பாடினது, அப்புறம் அந்த குழந்தைங்களெல்லாம் பிக் பாஸ் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேஜர் டாபிக்ஸ் இது மட்டும்தான் இன்றைக்கு. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட்டில் வந்து அமித் வந்து இவங்க கிட்ட சாண்ட்ராகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அப்படியே டோட்டலாக பல்ட்டி அடித்தது தான் பெரிய விஷயம். என்னடா நடக்கிறதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையா. அது அவங்களோட டோன், ஆக்சுவலி அவங்க பேசுறது அப்படிதான். இந்த மாதிரி நானும் அப்படி தான் தப்பாக நினச்சேன், பட் அவங்களோட வாய்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது, அவங்க பேசுகிற விதமும் அப்படி தான் இருக்குது, அதில் தப்பான இன்டென்ஷன் எதுவும் இல்லை அமித், நீ எதாவது பார்வதி கூடயே இருக்கிற நீ அப்படின்னு சொன்னதுலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அப்படியே டோட்டலாக பல்ட்டி அடித்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கே ஒன்றும் தெரியாது, அவர் நல்லா விளையாடுனா அவரே உள்ளே இருந்திருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஷார்ட்ஸை மட்டும் பார்த்து சாண்ட்ராவுக்கு ஏதோ ஒன்று போட்டு குழப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீ இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண அப்படின்னா கனியை பற்றி ஒரு நல்ல ஒரு ஃபேமை உருவாக்கி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கனி வந்து அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சாண்ட்ராவே நம்புகிற மாதிரி தான் இருக்குது, ஹஸ்பண்டே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அவருக்கே ஒன்றும் தெரியாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து ஏதோ போட்டு குழப்பி விட்டு போயிருக்காரு. இவங்க முன்னாடி அப்படி ப்ளே பண்ணாங்க, இந்த வாரம் கொஞ்சம் மாற்றி இண்டிவிஜுவலாக
தனித்து நின்று அவங்க ப்ளே பண்ணாலே போதும். இப்படி பல்ட்டி அடித்து கனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அது நல்லாவும் இல்லை. கனி என்ன இன்டென்ஷனில் எப்படி நக்கலாக சொல்லுவாங்க, டீஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, ஒருத்தவங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க. ஏன் பார்வதிட்ட போய் சொல்ல வேண்டியதுனா ஏன் அமித்திட்ட சொல்லணும்? அமித் எதுவும் நம்மளை கேட்க மாட்டார். இருந்து கில் பண்ணுங்க பாரு விஷயம். நமக்கு ஸ்பேஸ் இருக்குன்ற இன்டென்ஷன்லாம் திடீர்னு அவரே வந்து அகேன்ஸ்டாக ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டதை கனியால் தாங்கிக்கவே முடியல. தென் பாரு வந்து சரி நமக்கு பிரச்சனை இந்த அன்பு எங்கால தான் இருக்கும், நம்ம அம்மா வரும்போது ஏதாவது எசக்க பரிசக்க போட்டு விட்ற போகிறானுங்க, நம்ம இப்பயே போய் ஆஜராகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிட்ட இவர்கிட்ட விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட கனி எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா வராங்க பார்த்து பக்குவமாக நடந்துங்கன்னொன்னே விக்கல்ஸ் விக்ரம் அங்கேருந்து வந்து இப்போ தான் மனுஷனுங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குன்றது வெளில வரவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம டீல் தெரியும்ல, இப்போதானே நம்ம வந்து நீ என்ன தானே சொல்கிற அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அம்மா ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், கம்ரதினும் பார்வதியும் குளிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நான் போட்டு விட்றேன் உன்னை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கனி உடனே எழுந்து நான் வந்து அம்மா எதாவது மறந்துட்டாங்கன்னா நாங்கள் எதுவும்லாம் சொல்ல மாட்டோம், அம்மா சொல்லும் பொழுது நாங்களே வந்து ஓ அப்படி அம்மா ஆமாம்மா அச்சோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, இதெல்லாம் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 24 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 1 hour வந்து எங்களுக்கு கொடுத்துருவோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வறுத்து எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் அம்மா வரும்போது நான் மெயின்டைன் பண்ணுறேன், எங்கள் அம்மா போகும்போது நீ மெயின்டைன் பண்ணுறேன். ப்ளீஸ்டா என்னோட இமேஜை நீங்களாம் கெடுத்துறாதீங்க அப்படின்னா, நான்லாம் ஒன்றும் கெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதில் கெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு இந்த டேயில் இதுதான் நடந்துச்சு. பட் ஃபேமிலியெல்லாம் வந்தது பிக் பாஸ் குமுதா அண்ணாச்சி மச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இன்றைக்கி இதுதான். தேங்க்யூ.